அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம வீட்டுக்கு நல்ல அதிர்வுகளை கொண்டு தர சில பொருட்களோட அணிவகுப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நல்ல அதிர்வுகள் இருந்தாலே அதோட தாக்கம் நம்ம உடம்புலையும் நல்ல அதிர்வுகள் வரும். நல்ல அதிர்வுகள்னால நம்மளுக்கு மனசும் நல்லா இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும். இது ரெண்டுமே நல்லா இருந்தால் நம்மளுக்கு நல்ல எண்ணங்கள் வருங்க. நல்ல எண்ணங்கள் அடுத்து என்ன நடக்கும்? கரெக்ட், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் ஒரு கூற்று. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சில பொருள்கள் நம்ம கொஞ்சம் மாற்றி அமைக்கும் போது, இல்லை சில பொருள் வாங்கும்போது ரொம்ப செலவெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் செலவுலேயே நம்ம வீட்டில் நல்ல அதிர்வலைகளை கொண்டு வரக்கூடிய பொருட்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வீட்டுக்கு நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்துறதுல முதல் இடம் வகிக்கிறது நம்ம விளக்கு தாங்க. அதுவும் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் 2 வேளையும் நம்ம குளிச்சுட்டு சுத்தமானதுக்கு அப்புறமா இந்த விளக்கை ஏற்றி வைக்கிறது அவ்வளோ நல்லது. எந்த ஒரு வெளிச்சமே அந்த இடத்துல இருக்கிற இருளை நீக்கிட்டு வெளிச்சம் தர மாதிரி இப்போ நம்ம விளக்கு ஏற்றுறதால நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா விதமான தோஷங்களும் எல்லா விதமான தீய அதிர்வுகளும் நம்ம வீட்டை விட்டு போயிட்டு நல்ல அதிர்வுகள் தான் நம்ம வீட்டுக்கு இந்த காமாட்சி அம்மன் விளக்கு நம்மளுக்கு தருது. சில பேர் காமாட்சி அம்மன் விளக்குன்றாங்க, சில பேர் கஜலட்சுமி விளக்குன்றாங்க. ஆனால் பேர் முக்கியம் இல்லைங்க, நம்ம என்ன விளக்கு ஏற்றுறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். டெய்லியுமே ஈவினிங் ஒரு 6 o'clock ஒரு 5:50 அந்த டைம்லேயே நம்ம இந்த விளக்கை ஏற்றிடுறது தான் நல்லது. விளக்கு வாரத்தில் ஒரு தடையாவது அதை நம்ம நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இதை மாதிரி அதுக்கு பூலாம் போட்டு நம்ம விளக்கேற்றுறது தாங்க ரொம்ப நல்லது. அதை சரியான முறையில் பராமரித்தாதான் அதோட பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் விளக்கேற்றுறத டெய்லி சாயங்காலம் விளக்கேற்றுறத ஒரு ரெகுலரான ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த அவசர காலத்தில் விளக்கேற்றுறது நிறைய பேர் மறந்துடுறாங்க. அப்படி இருந்தால் கூட செவ்வாய் வெளியில் நீங்கள் அவசியம் விளக்கேற்றணும். விளக்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய்யோ இல்லை சுத்தமான பசு நெய்யோ அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட அதிர்வுகள் எல்லாம் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் நம்ம காமாட்சி அம்மன் விளக்கை தான் சொல்லுவேன். அதனால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதான் நம்ம இப்போ பார்க்குறது நம்ம நிலவாசலுங்க. ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறதுக்கு கொடுக்கணும். அடுத்தது நம்ம நிலவாசலை நம்ம எப்படி வச்சுருக்கிறோம், அதாவது சுத்தமாக இருக்கணும். அந்த இடம் ஃபுல்லாக தேவையில்லாத பொருட்கள்லாம் நிலவாசல் முன்னாடி சேர்த்து வச்சுருக்கிறது நல்லது கிடையாது. ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளியும் நீங்கள் நிலவாசல் அந்த படி இருக்குது இல்லையா, அதை லைட்டாக தண்ணி வச்சு துடைச்சிட்டு அதில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இதை மாதிரி அழகாக படி இருந்துச்சுன்னா நீங்கள் படியெல்லாம் இதை மாதிரி அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி 2 பக்கம் பூ வைக்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். பட் நிறைய பேர் பிளாஸ்டிக் பூவு பிளாஸ்டிக் இலைகள்லாம் வச்சு அந்த கண்ணாடி பவுலில் வைக்கிறாங்க. அதுக்கு பதில் நம்ம உண்மையான பூக்களை தான் அது வைக்கணும். ஒன்ஸ் அந்த பூ வாட்டிடுதுன்னா அதை எடுத்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான பூக்கள் வைக்கிறது தான் நல்லது. எக்காரணத்தை கொண்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை நீங்கள் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இது நம்ம ஏற்கனவே தெரியும் இந்த பயன்பாடு. ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கல்லுப்பு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் வாசலில் வைங்க. அதாவது வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு உள்ளார வர மாதிரி அவங்க கண் பார்வையில் படுற மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் கல்லுப்பு வைங்க. ஏன்னா கல்லுப்புக்கு நம்ம கெட்டதெல்லாம் தன்னிடையே இழுத்துக்கிற சக்தி இருக்குது. கெட்டதை அதிர்வுகள்லாம் அது எடுத்துக்கிட்டு வெறும் நல்ல அதிர்வுகளை மட்டும்தான் அது நம்மளுக்கு தரும். அதனால் இந்த கல்லுப்பை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனா 1 வீக் இது இருக்கலாம். இப்போ நான் இந்த வெள்ளிக்கிழமை வச்சுருக்கேன். ஸோ அடுத்த வியாழக்கிழமை அன்னைக்கு நான் இதை அதாவது கல்லுப்பை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதாவது ரன்னிங் வாட்டரில் நம்ம கிச்சன் சிங்க்லேயே நம்ம அதை வாஷ் பண்ணி விட்டுடலாம், கரைச்சி விட்டுடலாம். ஸோ தட் எல்லா கண்திருஷ்டியும் அது கரைஞ்சி போயிடும், கெட்டதெல்லாம் கரைஞ்சி போயிடுற மாதிரி அதுக்கு அர்த்தம். அப்புறமா நம்ம அடுத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு பவுல் ஃப்ரெஷ்ஷான உப்பை இந்த பவுலில் ஃபில் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ பாசிட்டிவான நல்ல எனர்ஜி நம்ம வீட்டுக்கு வர்றதுல இதுவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. முடிஞ்சால் நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வேண்டிய எல்லா நல்ல வைப்ரேஷன்ஸையும் கொண்டு வரதில் முக்கிய பங்கு வகிக்கிறது நம்ம போடுற இயற்கை சாம்பிராணிங்க.
அதாவது இப்போ கடையில் விற்கிற கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் அந்த அளவு நம்மளுக்கு பயன் தராது. இதை மாதிரி நம்ம போடுறதால நம்மளுக்கு வந்து மற்றவங்க கிட்ட நம்ம இருந்து அந்த கெட்ட கண் பார்வை, கண் திருஷ்டி, மற்றவங்களோட பொறாமை, இதை எல்லாத்தையும் நம்ம வந்து தவிர்த்திடலாம். நம்ம வீட்டுக்கு வேண்டிய சகல ஐஸ்வர்யங்களும் இந்த சாம்பிராணி போடுறதால கிடைக்குது. அதனால் நீங்களும் வந்து இதை மாதிரி வந்து சாம்பிராணி போடுறது நல்லது. ஏற்கனவே நம்ம சேனலில் எப்படி சாம்பிராணி போடுறதுங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணால் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும்னு நான் அதில் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை மாதிரி போட்டுட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா மூலை முடுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் காமிக்கணும். வீடை சுற்றியும் நீங்கள் காமிக்கணும். நிலவாசல்லேருந்து உங்களோட பூஜை ரூமு, பெட்ரூமு, ஸ்டோர் ரூமு, பாத்ரூம் கூட நீங்கள் காமிக்கிறது அவ்வளோ நல்லது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து லக்கி பேம்புங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், லக்கி பேம்பு அந்த பேர்லே வந்து அது நம்மளுக்கு லக்கியானது தான் தரும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த லக்கி பேம்பு எல்லார் வீட்லேயும் இருக்கிறது, எல்லார் வீட்டுக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை வந்து அப்படியே மேக்னெட் மாதிரி இழுக்கிற தன்மை அதுக்கு இருக்குது. நம்மளுக்கு லக்கி பேம்புவை பற்றி தெரியாத விஷயங்கள் என்னன்னு சொல்லணும்னா, இந்த அதை அடுக்கி வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து 2 லேயர்டாக இருக்கலாம், இல்லை 3 லேயர்டாக இருக்கலாம், இல்லைனா 5 லேயர்டாக இருக்கலாம். அந்த ஸ்டாக்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து ஒவ்வொரு அந்த கவுண்ட்டுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது. அதாவது 2 லேயர்டு அது இருந்துச்சுன்னா இட் கிவ்ஸ் அஸ் ஹாப்பினஸ். அதே வந்து 3 லேயர்டு அந்த ஸ்டாக் வந்து 3 லேயர்டாக இருந்தால் அது வந்து நம்மளுக்கு வந்து வெல்த், வளங்களை எல்லாம் வாரி வாரி தரும். 5 லேயர்டாக இருந்துச்சுன்னா அது வந்து அந்த 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ பேலன்ஸ்டு லைஃப் வந்து நம்மளுக்கு தரும். அந்த ஸ்டால்க் வந்து ஃபெங்ஷூயில் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா வுட்டு, மரம், அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த ரெட் கலர் ரிப்பன் இருக்கு இல்லையா, அதை சுற்றி அது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஃபயர், அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த லக்கி பேம்பு நம்மளுக்கு வேண்டிய எல்லாத்தையும், அதாவது சந்தோஷம், அன்பு, ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து அள்ளி அள்ளி தரதுல வந்து குறைவில்லாதது வந்து இந்த லக்கி பேம்புங்கிறது. இதை வந்து நம்ம எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். வீட்டு ஹாலில், சில பேர் வந்து கிச்சனில் கூட வைப்பாங்க. ஆனால் இது வைக்கக்கூடாத இடம் வந்து பெட்ரூம், அதை மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லக்கி பேம்பு நல்லா வளருதுன்னா நம்ம நார்மல் வாட்டருக்கு பதில் அதில் வந்து மினரல் வாட்டர் வந்து ஊற்றி வைக்கிறது தான் நல்லது. ஒரு 3 days இல்லை 4 days ஒன்ஸ் கீழே இருக்கிற தண்ணியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுறதும் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற லாஃபிங் புத்தாவும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது ரெண்டுமே வந்து ஃபெங் ஷூயில் தான் வந்து இருக்குது. லாஃபிங் புத்தாவும் நம்மளுக்கு வந்து பல்வேறு நன்மைகளை செய்கிறாரு. பாசிட்டிவ் எனர்ஜியையும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அவர் வர வச்சு கொடுக்குறாரு. நிறைய பொசிஷன்ஸில் வந்து நம்ம லாஃபிங் புத்தாவை பார்க்கலாம். உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, நின்றுட்டு இருக்கிற மாதிரி, மூட்டையை தூக்கிட்டு போகிற மாதிரி, அதை மாதிரிலாம். அதில் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக நம்ம வீட்டு என்ட்ரன்ஸை ஃபேஸ் பண்ண மாதிரி லாஃபிங் புத்தா வைக்கிறது வந்து இன்னும் கூடுதல் நன்மையை நம்மளுக்கு தரும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் இதை கூட வந்து உங்கள் வீட்டில் வந்து ஷோகேஸ்லேயோ இல்லை வேறு எந்த இடத்துலையாவது நீங்கள் வைக்கிறது, ஒர்க்கிங் டேபிள்லையாவது வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பட் லாஃபிங் புத்தாவை வந்து நம்ம குபேரர்னு நினச்சி பூஜை ரூமில் வைக்கிறது வந்து கூடாது. அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வின்சைம்ஸும் நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான பொருள். வின்சைம்ஸ் வந்து பல பொருளில் வந்து செய்யப்பட்டிருக்கும். லைக் பேம்பூ ராட்ஸு, செராமிக்கு, இல்லைனா வந்து பிராஸு, ராட் அயனில் கூட இருக்குது. இல்லை இதை மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சு கூட நம்மளுக்கு வந்து வின்சைம்ஸ் கிடைக்குது. வின்சைம்ஸ் வந்து எதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இப்போ ஒரு இடம் வந்து காமாக எந்த சத்தமும் இல்லாமல் எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் இருந்துச்சுனாலே அங்கே வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து அக்குமுலேட் ஆகிடும். ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் வந்து சப்ரெஸ் பண்ணுறதுக்கு இதை மாதிரி குவிக்காக வந்து ஒரு சவுண்டு, ஒரு ப்ளசன்ட் சவுண்டு வந்துச்சுனாலே அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் அந்த இடத்துல இருந்து போயிட்டு இட் வில் பி ரீப்ளேஸ்டு பை பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன்ஸ். நம்ம பூஜை ரூமில் வந்து மணி அடிக்கிறோம் இல்லையா, அது கூட வந்து இதை மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் நினைக்கிறேன். இப்போ வந்து நிறைய வின்சைம்ஸில் வந்து ராடு மாதிரி இருக்கும். அந்த ராடு இருக்கும்போது அது வந்து ஹாலோவாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டும் கூட. இப்போ நம்ம கிரகப்பிரவேசம் அதை மாதிரி மற்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகும்போது யூஸ்வலாக நம்ம கிளாக்கு, கப் அண்ட் சாசர் செட்டு,
இல்லைனா வால் ஃப்ரேம்ஸு அதை மாதிரி தான் வாங்கி கொடுப்போம். பட் வந்து வின்சைம்ஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா அதை வந்து அவங்க வந்து ஒரு லைஃப் டைம் ட்ரெஷராக வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அந்த சவுண்டு க்ரியேட் பண்ணும்போது நம்ம மைண்ட் வந்து ஒரு ஹாப்பியான ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஸோ வந்து வின்சைம்ஸும் வந்து வீட்டுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரதில் ஒரு மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணுது. இப்போ பூஜை ரூமில் யூஸ் பண்ணுற இந்த டிவைன் வாய்ஸ் பாக்ஸ் இருக்குது இல்லையா, இதுவும் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும். ஏன்னா வந்து வின்சைம்ஸ்லாம் வந்து எப்போ காற்று அடிக்குதோ இல்லை நம்மளா கையை தட்டி விட்டாலோ அது வந்து சவுண்டு க்ரியேட் பண்ணும். பட் இதை வந்து நம்ம ஈவினிங் விளக்கேற்றிட்டு ஒரு 1/2 hour இதை போட்டு விட்டோம்னா அந்த டிவைன் மியூசிக் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும். ஸோ நீங்கள் இதையும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். பார்க்குறது தாங்க கிறிஸ்டல் ட்ரீ. இது வந்து போன ஒரு வீடியோவிலே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ. இதுவும் வந்து நம்மளுக்கு அளவில்லாத பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபெங்ஷுயி டெக்கர் ஐட்டம் இது. இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். எல்லா பொருட்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் சில பொருள் உங்கள் வீட்டில் இருக்கும், சில பொருள் இருக்காது. உடனே போயிட்டு அதை வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது. பொறுமையாக உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது அந்த பொருள்களை வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கலாம். மற்றபடி இந்த விளக்கேற்றுறது, பவுலில் வந்து உப்பு போட்டு நம்ம வெளியில் வாசலில் வைக்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம தாராளமாக எப்போதுமே செய்யலாம். சுத்தமாக இருக்கிறது தாங்க வந்து நேர்மறையான அதிர்வுகள் நம்ம வீட்டில் வர்றதுக்கு முதல் காரணம். முதல் வேலை நம்ம செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப் வந்து இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது தான். சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ இடம் சுத்தமாக இருந்தாலே நம்ம மனசும் சுத்தமாக இருக்கும். ஸோ வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு உங்கள் வாழ்க்கையும் நல்ல பிரகாசமாக, சந்தோஷமாக, அமைதியாக, எல்லா ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக இதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.